ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை எலும்புள்ள பள்ளத்தாக்குக்கு கொண்டு போய் உலர்ந்த எலும்புகளை காட்டி ஆண்டவர் கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிர் பெறுமா என்று சொல்லி. இதே கேள்வியை இன்றைக்கு தேவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். உலர்ந்து போய் இருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர் பெறுமா? உலர்ந்து போய் இருக்கிற சபைகள் உயிர் பெறுமா? இன்றைக்கு அபிஷேகம் இல்லாமல் வறண்டு போய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்படுமா என்று சொல்லி கர்த்தர் இந்த கேள்வியை இன்றைக்கு நம்மை பார்த்து ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் கேட்கிறார். ஆண்டவர் விரும்புகிறார் இந்த கடைசி நாட்களிலே உலர்ந்து போய் இருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சபைகள் உயிர் பெறத்தக்கதாய் இந்த கேள்வியை இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார். ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு போய் அந்த எலும்புள்ள பள்ளத்தாக்கை காண்பிக்கிற பொழுது அநேக எலும்புகள் ஒரே பள்ளத்தாக்கிலே சிதறி போய் கிடந்தது. காய்ந்து போய் வறண்டு போய் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் கையெலும்பு ஒரு பக்கம், காலெலும்பு ஒரு பக்கம், மண்டையோடு ஒரு பக்கம், நெஞ்செலும்பு ஒரு பக்கம், ஒரு மனிதனுடைய எலும்புகள் எல்லாமே பிரிந்து பிரிந்து இருக்கத்தக்கதாய் அநேக மனித உடல்களின் எலும்புகள் சிதறப்பட்டு கிடந்தது. ஆனா ஆண்டவர் கேட்டார், இந்த எலும்புகள் உயிர் பெறுமா என்று. அப்பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், அதை தேவரீர் நீரே அதை அறிவீர் என்று. இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்று. உடனே எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுந்து கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆரம்பித்தான். என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே சபைகளுக்குள்ளே அசைவாடுவாராய் இருந்தால் நிச்சயமாய் வறண்டு போய் இருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியங்கள் திரும்ப கட்டப்படும். திரும்ப கட்டப்படுவதற்கு கர்த்தர் தன்னுடைய ஆவியை நமக்குள்ளே பிரவேசிக்க பண்ண விரும்புகிறார். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் பிரவேசிக்க பண்ண விரும்புகிறார். முதலாவது அவர் நரம்பை குறித்து பேசுகிறார். நரம்பு நம்முடைய உடலிலே ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த நரம்புட வேலையில் ஒன்று செய்தியை இந்த மூளைக்கு கொண்டு போகிறது. எனக்கு பிரியமானவர்களை, இன்றைக்கு சபையாகிய நாங்களும் இணைக்கப்பட்டவர்களாய் செபிக்கிறவர்களாய் தலையாகிய இயேசுவுக்கு விண்ணப்பத்தையும் செபத்தையும் கொண்டு வருவர்களாய் தேசத்துக்காய் சபைக்காய் தேவ பிள்ளைகளுக்காய் கர்த்தர் திரும்ப கட்டும்படியாய் நானும் நீங்களும் செபிக்கிற பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கை மறுபடியும் உயிர் பெறும். 2 மாம்சம் மூடப்படுவதாக என்று சொல்கிறார். ஆண்டவர் ஆதாமை படைத்து ஏவாளை ஆதாமுடைய மாம்சத்தில் இருந்து எடுத்தார். காரணம், இருவரும் ஐக்கியப்பட்டு ஒன்றாய் இருக்கும்படிக்கு. இன்றைக்கு மாம்சம் மூடப்படுமா இருந்தால், நாம் ஐக்கியப்படுவோமா இருந்தால், இன்றைக்கு சபைகள் தேவ பிள்ளைகள் எந்த சபை பாகுபாடுமின்றி கர்த்தருக்காய் ஐக்கியப்பட்டு எழுந்து தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு இன்றைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒன்றாய் இணைக்கப்படுவோமா இருந்தால் நிச்சயமா இன்றைக்கு தேசத்திலே ஒரு உயிர்மீட்சி உண்டாகும். பிரியமானவர்களே, 3 தோளினால் மூடும்படி பேசுகிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில வேதம் சொல்கிறது, அன்பு திரளான பாவங்களை மூடும். ஒரு தோல் உடலை அப்படியே மூடி இருக்கிறது போல தேவ பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்களாய், அதாவது வேதவசனம் சொல்கிறது, உன் தேவனாய் கர்த்தரிடத்திலே முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக. 2 உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. தேவ பிள்ளைகள் ஒருவர் நேசித்து அன்பு காற்றுகளாய் நாம் மாறுகிற பொழுது நிச்சயமாய் தேவ ராஜ்யம் கட்டப்படத்தக்கதாய் ஒரு உயிர் மீட்சி உண்டாகும். எனக்கு பிரியமானவர்களே, அந்த உடல்களுக்குள்ளே உயிர் உண்டாகப்படுவதற்கு முன்பதாய் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாய் செய்த பொழுது நரம்புகள், மாம்சங்கள், தோள்கள் ஒன்றாய் இணைக்கப்பட்ட பொழுதுதான் அந்த இடத்திலே அது மனுஷனாகி உயிர் பெற்று எழுந்தது. அப்பொழுதுதான் கர்த்தர் தன்னுடைய ஆவியை வைக்கும்படியாய் காற்றை ஊதும்படி சொன்னார். அந்த காற்று அந்த மனுஷர்களுக்குள்ளே பிரவேசித்தது, உயிர் பெற்று எழுந்தார்கள். இன்னைக்கு வறண்டு போய் இருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியங்கள், வறண்டு போய் இருக்கிற சபைகள், வறண்டு போய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்பட வேண்டுமா இருந்தால் இன்னைக்கு நானும் நீங்களும் செபிக்கிறவர்களாய் ஒருமனப்படுகிறவர்களாய் மாறுகிற பொழுது தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில இந்த தேசத்திலே கட்டுவதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி செய்த காரியம், கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆரம்பித்தான். வார்த்தையை பேசுகிற தேவனுடைய ஆவியில நிறைந்த வார்த்தையை நாம் பேசுகிற பொழுது, அன்றைக்கு பேதுரு பேசுகிற வார்த்தைகளை கொர்நேலியு வீட்டிலிருந்து வந்திருக்கிற ஜனங்கள் கேட்ட பொழுது, அவ்வளவு பேருக்குள்ளும் வார்த்தையை கேட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வறண்டு போய் இருக்கிற அவருடைய ஆவிக்குரிய ஜீவன் கட்டப்படத்தக்கதாய் கர்த்தருடைய வார்த்தை பேசப்பட்டது. அன்றைக்கு மரியாளோடு தூதன் பேசுகிற பொழுது வம்சமான மரியாளுக்குள்ளே தேவனுடைய ஆவியினாலே கற்பம் உண்டானது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஆவியிலே நிறைந்து பேசுகிற மனிதர்களாய் பலிவிடங்கள் வல்லமையும் அபிஷேகம் நிறைந்ததாய் மாறுகிற பொழுது நிச்சயமாய் உலர்ந்து போய் இருக்கிற ஆவிக்குரிய ஜீவியங்கள் திரும்ப கட்டப்படும். திரும்ப கட்டப்படுவதற்கு நாம் தேவனுக்காய் ஒன்றுபடுவோமாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.